மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளினாலேதான் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடக்கூடியதாக இருக்கு. நாம் எப்பொழுதும் பேசுகின்ற பொழுதுமே மிக அவதானத்துடன் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு சிறிய ஒரு உதாரணம், ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லி நான் படிச்சிருந்தேன். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய அரசன். அவர் இரவு வேளை நித்திரைக்கு சென்ற பொழுது, அவர் நித்திரைக்கு சென்று அதிகாலையில என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா ஒரு கனவு ஒன்றை கண்டிருக்கிறார். அந்த கனவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவருடைய வாயிலே உள்ள பற்கள் எல்லாமே விழுந்து, அவருடைய வாயில எந்த வித பற்களும் இல்லை, எல்லாமே விழுந்து அவருடைய வாய் பொக்கை வாயாக காணப்பட்டிருக்கு, பற்கள் இல்லாத வாய். அப்படி இருக்கின்ற போது திடுக்கிட்டு நித்திரையில் எழுந்த மன்னர் என்ன செய்கின்றார், அதுக்கு என்ன காரணம், அதுக்கு விளக்கத்தை அறிய வேண்டும் என்பதற்காக ஜோதிடரை அழைக்கின்றார். ஜோதிடரை அழைத்து தனது பொக்கை வாய்க்குரிய விளக்கத்தை கேட்கின்ற போது ஜோதிடரும் அதுக்குரிய பொக்கை வாய்க்குரிய ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்கின்றார். ஓலைச்சுவடி எடுத்து பார்த்து விட்டு சொல்லுகின்றார், மன்னா, நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்லுகின்ற போது மன்னருக்கு கோபமடைந்து விட்டார். கோபமடைந்தவுடன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவர் உடனே அவரை சிறையிலே அடைத்து விடுகின்றார். அடைத்துவிட்டு அவருக்கு இன்னும் அதற்குரிய சரியான விளக்கம் தனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்துவிட்டு மீண்டும் இன்னொரு ஜோதிடரை கூப்பிடுகின்ற போது அடுத்த ஜோதிடரும் அதே மாதிரியே புக்கை வாய்க்குரிய ஓலைச்சுவடை எடுத்து வாசிக்கின்றார். வாசிச்சு போட்டு அவர் சொல்லுகின்றார், எப்படி என்று சொன்னால், மன்னா, உங்கள் மனைவி, பிள்ளைகள், உறவினர்களை விட நீங்கள் அதிக காலம் வாழப் போகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இதுல சரியா கவனிச்சுக் கொள்ளுங்க, ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, உங்களோட மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் உங்களுக்கு முதல்ல இறந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றார். இவர் சொல்லியிருக்கார், உங்கள் மனைவி, பிள்ளைகள், உறவினர்களை விட நீங்கள் அதிக காலம் வாழ போகின்றீர்கள். அப்போ மன்னனுக்கு சந்தோஷம், நான் நீண்ட காலம் இந்த நாட்டை ஆள போகிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தை உணர்த்துகின்றார். அப்ப இது ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை சொன்னாலும் சொன்ன விதம் தான் வித்தியாசம், அதுதான் உண்மை. அப்ப நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மிக சரியாகவும் அவதானத்துடன் பேசிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். சரியாக பேசியவருக்கு பொற்காசு கிடைச்சது, தவறாக பேசியவருக்கு சிறை தண்டனை கிடைத்து விட்டது. இதே மாதிரி மனிதர்களாகிய நாங்களும் எப்பவுமே நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாத விதத்தில் பேச வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தையில் அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர மனவேதனையுடன் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான விஷயம்.